வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் டெய்லர். இன்றைக்கி நம்ம பேக் தட்டு அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து அளவு ப்ளவுஸை வந்து நீட்டாக மடித்து போட்டுக்குங்க. ரொம்ப சுருக்கமாக இருந்தது தான் நீங்கள் அயன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ மடித்து போடுறதுல தாங்க உங்களுக்கு மெஷர்மெண்ட்டே இருக்குது. இதில் பாருங்கள், ஷோல்டர் டு ஷோல்டர் கரெக்டாக வைக்கணும். ஆம்ஹோலும் அதே மாதிரி கரெக்டாக அந்த ஷேப்போடு நீங்கள் எடுத்து வச்சுட்டு சைடு சீமு நெக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கணும். ரொம்ப இழுக்கவும் கூடாது, அதே மாதிரி லூஸாகவும் விட்டுறக்கூடாது. ஓகேங்களா? இப்படி கரெக்டாக எடுத்து வச்சுட்டு நீங்கள் போட்டிருக்கிற லைனிங் கிளாத் மேலே நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நெக் வைக்கும்போது ஸ்ட்ரைட் இருக்கான்னு சொல்லிட்டு நெக் வந்து நீங்கள் செக் பண்ணணும். ஓகேங்களா? ஷோல்டரும் நெக்கும் இந்த மாதிரி ஸ்ட்ரைட் இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து கீழே வந்து மெயினாக நீங்கள் நோட் பண்ணுறது என்ன அப்படின்னா, அந்த எட்ஜு பார்த்தீங்க அப்படின்னா ஈவனாக வைக்கக்கூடாது. அதாவது இப்போ நான் காட்டுற பாருங்கள், இந்த இடத்துல லைனிங் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஏன் அப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம வந்து அளவு ப்ளவுஸில் வந்து இந்த ப்ளீட்ஸ் பிடிச்சிருவோம். அதனால் இந்த மாதிரி ஈவனாக வைக்கக்கூடாது. அந்த ப்ளீட்ஸ் பிடிக்கிறதால தான் அந்த கேப் வருது. நம்ம வந்து தைச்ச பிறகு அந்த கேப் இல்லாமல் கரெக்டாக இருக்கும் நமக்கு. அதனால் ப்ளவுஸ் எடுத்து வைக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி அது ஸ்ட்ரைட் வைக்காமல் தான் இப்படி வைக்கணும். ஓகேங்களா? சின்ன சின்ன விஷயந்தான், இது கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மிஸ்டேக்கே வராது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நெக்கு வந்து இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. நெக்கு வந்து கரெக்டாக மார்க் பண்ணிட்டு ஷோல்டரோட ஒரிஜினல் மார்க் ரெண்டுமே வந்து ஒரிஜினல் மார்க் மட்டும் தான் நீங்கள் பண்ணுறீங்க. ஷோல்டர் ஃபினிஷிங்கும் நெக் ஃபினிஷிங்கும் மார்க் பண்ணிவிட்டு ஆமல் நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்க இல்லையா, அதோட எட்ஜில் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு சைட் சீமோட மார்க்கும் ஒன்று பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக வச்சா மட்டும் தான் கரெக்டாக வரும். ஓகேங்களா? நெக்கோட ட்ராப்பும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. பேக் மட்டும் பண்ணால் போதும், ஃப்ரண்ட் இதில் வந்து பண்ண வேண்டியதில்லை. பேக் நெக்கோட மார்க் மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஆமல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தையல் மேலேயே நீங்கள் ஒரு விரலை வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணணும். அதே மாதிரி கொஞ்சம் தள்ளி மறுபடியும் தையல்லையே ஒரு கை வச்சுட்டு விரல் வச்சுட்டு மார்க் பண்ணுங்கள். இந்த மாதிரி 3 ஸ்டெப்பை நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு இப்போ ப்ளவுஸ் வந்து எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நீங்கள் இப்போது எங்கெங்கே மார்க் போட்டிங்களோ அது எல்லாமே அப்படியே நீங்கள் ஷேப்பாக வந்து நீங்கள் வரைஞ்சிக்கணும். நெக்கோட வித்தும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணும். உங்களோட நெக் வந்து நீங்கள் எவ்வளோ தைச்சிங்களோ அதை மார்க் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. அதே மாதிரி ஆம்ஹோலும் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து செக் பண்ணிடணும். கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஓகே. அதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே கோடு போட்டு ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் கையோடு வந்து கட் பண்ணக்கூடாது. அளவு ப்ளவுஸ் வச்சு மறுபடியும் ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிகினராக இருக்கும்போது கண்டிப்பாக கட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு வர்ற கம்ப்ளைண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா, டைட்டாக இருக்குது, இல்லை லூஸாக இருக்குது, ஷேப் இல்லை, இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் ஆரம்பத்தில் வரும். அதுக்கு எல்லாத்துக்குமே ரீசன் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நீங்கள் வெட்டிட்டீங்க அப்படின்னா தைக்கிறது வந்து ஈஸி தான். கட்டிங்கில் தான் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போது அவங்களோட அளவு ப்ளவுஸ் வந்து வச்சு நீங்கள் செக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் கட் பண்ணணும். ஓகேங்களா? ஆமலோட அளவு கரெக்டாக இருக்கா, நெக்கு கரெக்டாக இருக்கா, சைட் சீம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் ஒன்ஸ் வந்து செக் பண்ணுங்கள். இப்போ நான் போட்டிருக்கிறது எல்லாமே வந்து ப்ளவுஸோட ஒரிஜினல் மார்க் மட்டும்தான். இதுக்கு மேலே நீங்கள் தைக்கிறதுக்காகன்ட்டு 1/4 இன்ச் அலவுன்ஸ் கொடுக்கணும். ஓகேங்களா? கழுத்தில் உள்ளே வந்து இந்த மாதிரி அலவுன்ஸ் கொடுக்கணும். நிறைய பேர் வெளியில் அலவுன்ஸ் கொடுத்துட்றீங்க, அதை வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. அதே மாதிரி ஷோல்டர்லேயும் ஆம்ஹோல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா 1/2 இன்ச்சுக்கு அலவுன்ஸ் கொடுக்கணும். சைடு சீம் வந்து உங்களுக்கு 2 இன்ச்சு தாராளமாக எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கும். 2 இன்ச்சு வந்து நீங்கள் அலவுன்ஸ் கொடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லாமே இந்த மாதிரி அலவுன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கட் பண்ணும்போதே வந்து அதாவது மார்க் பண்ணும்போதே இப்போ வந்து 38 செஸ்ட் அப்படின்னா நீங்கள் அலவுன்ஸோட 39ன்னு கொடுத்துட்றீங்க. அந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த இடத்துல நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிற மார்க் வந்து இல்லாமல் போயிடும். அதனால் எப்போவுமே ஒரிஜினல் மார்க் என்னமோ அதை நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து கட்டிங் வரும். நீங்கள் எப்போவுமே ஒரிஜினல் மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக வந்து அலவுன்ஸ் கொடுத்து பாருங்கள், உங்களோட ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? பேக் தட்டில் இவ்வளோ தாங்க விஷயம். நெக்கு, ஷோல்டரு, ஆம்ஹோலு, சைடு சிம் இது மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அந்த ஆம்ஹோல் சைடு நீங்கள் வந்து ஒரு மார்க் போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. முதல் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர். பாய்.